ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஏஎஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி 400 கிராம், வெங்காயம் 500 கிராம், கொத்தமல்லி அரைக்கட்டு, பச்சை மிளகாய் 7, அன்னாசி பூ 1, பட்டை 2, ஏலக்காய் 5 கிராம், கிராம்பு 5 கிராம், பே லீஃப் 2, பாஸ்மதி ரைஸ் 1 kg, சிக்கன் 1 kg, தயிர் 150 கிராம், புதினா அரைக்கட்டு, பிரியாணி மசாலா 200 கிராம், லெமன் ஜூஸ் 1 ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 500 கிராம், கீ 100 கிராம், சால்ட்டு தேவையான அளவு. இப்போ அடுப்பில் சட்டி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஆனியன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கிண்டி விடுங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிக்கிறோம். நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இப்போ இதோட நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனை வந்துட்டு நான் தயிர் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன், அதனால தான் இப்படி இருக்குது. தயிர் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நீங்களும் வீட்டில் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு முக்கால்வாசி வெந்ததும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு தெரிலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறோம். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா மசாலாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு, மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நீங்கள் வந்துட்டு 1.5 கப்பு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க, நானும் அளந்து வச்சு போட்டிருக்கேன். இதில் லெமன் ஜூஸையும் நம்ம ஆட் பண்ணி இந்த வாட்டர் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், தண்ணி கொதிச்சதும் நம்ம ரைஸ் ஆட் பண்ண வேண்டியதான். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை வந்துட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே ஊற வச்சுட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அரிசி போட்டதும் இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடுங்க, போதும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப கிண்டினிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். அதனால் ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் லைட்டாக இந்த மாதிரி ஒரு கிண்டி விட்டிங்கன்னா போதுமானது. பாருங்கள், அவ்வளோதான், ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தம் விட்டுறலாம். இப்போது புதினாவை லைட்டாக மேலே தூவி விட்டு நம்ம ரைஸை தம் பண்ணிட வேண்டியதுதான். கீ மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃபாயில் பேப்பர் வச்சு தான் தம் பண்ண போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சாப்பாடு தம் ஆகிடுச்சு. நல்ல ஸ்மெல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ரைஸும் நல்லா உதிரியாக வந்திருக்கு.
நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எந்தெந்த மசாலா எப்போ போடணுங்கிறது கரெக்டாக தெரியும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.